நம்ம மண்டைக்குள்ள இருக்கிற அந்த டம்மா துண்டு மூளை தான் நாம யார், நம்ம எப்படிப்பட்ட மனிதர், நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுது என்பதை எல்லாம் முடிவு பண்றது. வெற்றியாளர்கள், சக்சஸ்ஃபுல் பீப்புள்னு சொல்லப்படுறவங்க மூளையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கிளியரா, சுறுசுறுப்பா, ஃபோக்கஸ்டா வேலை செய்யற மாதிரி இருக்கும். ஆனா தத்தியா வாழுறவங்களோட மூளை ரொம்ப குழப்பமா இருக்கும், ஆல்மோஸ்ட் கொலாப்ஸ் ஆகின மாதிரி இருக்கும். நம்மளுடைய மூளைய எப்படி இன்னும் ஆற்றல் மிக்கதா, சுறுசுறுப்பானதா, ஷார்ப்பா மாற்றலாம் என்பதைத்தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ மூலமா உங்களுடைய மூளை திறனை பாதிக்கக்கூடிய 7 முக்கிய காரணங்களை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். இந்த பழக்கங்களை உங்களுடைய மூளைக்கு பெரிய மாற்றத்தையும், லிட்ரலா ஒரு புதிய பிரெயின் மாதிரியான சக்தியையும் கொடுக்க போகுது. சோ மிஸ் பண்ணாம, ஸ்கிப் பண்ணாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டு ஜாலியா முழுசா பாருங்க. நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ்லயே ரொம்ப முக்கியமானது என்னன்னா அது நம்ம மூளை தான். ஆனாலும் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாம தினமும் நாமே பிரெயினை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பிஸி லைஃப் ஸ்டைல்ல ஓடிக்கிட்டே இருக்கிறதால நம்ம ஹெல்த்தையும் பிரெயினையும் சரியா கேர் பண்ணவே மாட்டோம். இப்படியே போயிட்டு இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா அது வீக் ஆகி தன்னுடைய செயல்திறனை இழக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு நம்மளுடைய அடையாளமே மங்க ஆரம்பிச்சிடும். சோ நீங்களும் மத்தவங்க மாதிரி பிரெயினை டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயங்களை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா தயவு செய்து இப்பவே நிறுத்துங்க. இல்லைன்னா சீக்கிரமாவே உங்களோட பிரெயின் டேமேஜ் ஆகி அதனுடைய கெப்பாசிட்டி குறைஞ்சு நாம ஒரு தத்தியா மாறும் நிலைக்கே போயிட வாய்ப்பு இருக்கு. இதனால நமக்கு சீக்கிரமா டயர்டா ஃபீல் ஆகும். எந்த ஒரு வர்க்கையும் ஃபோக்கஸ்டா செய்ய முடியாத நிலை வரும். கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன விஷயங்களையே மறக்க ஆரம்பிச்சிடுவோம். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம அம்மா மளிகை கடைக்கு போய் 6 பொருளை வாங்கிட்டு வான்னா நாம 4 பொருளை வாங்கிட்டு 2 பொருளை மறந்துட்டு வந்துருவோம். எவ்வளவு யோசிச்சாலும் அது ஞாபகமே வராது. இதுக்கெல்லாம் காரணம் ஒன்னே ஒண்ணுதான், நம்ம பிரெயினை டேமேஜ் பண்ணக்கூடிய பழக்கங்களை தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். சோ அந்த மாதிரி சில பழக்கங்களை தான் இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இப்பவே இதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சா போதும், உங்களுடைய பிரெயின் சேஃப் அண்ட் செக்யூரா மாறிடும். நம்பர் 1, ஈட்டிங் டூ மச் ஆஃப் சுகர். நம்ம எல்லாருக்கும் சுகர் ஐட்டம்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ரொம்ப ஸ்வீட்டாவும் டேஸ்டியாவும் இருக்கும். இன்னும் நிறைய பேர் சுகரை எனர்ஜிக்காகத்தான் சாப்பிட்றாங்க. ஆனா அது கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் எனர்ஜி கொடுக்கும். அப்புறம் என்ன ஆகும்னு தெரியுமா? சுகர் சாப்பிட்ட சில நேரத்துக்கு பிறகு சோம்பேறி ஃபீல் பண்ணுவீங்க. பாடி முன்னாடி இருந்த எனர்ஜியை இழந்த மாதிரி மாறிடும். இதுக்கு ரீசன் என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. நம்ம சுகர் சாப்பிட்ட உடனே பிளட் சர்க்குலேஷன்ல குளுக்கோஸ் லெவல் வேகமா இன்க்ரீஸ் ஆகும். பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ராபிக் ஃபேக்டர் என்ற புரோட்டீன் புதிய லேர்னிங்க்கும் புதிய மெமரி ஸ்டோர் பண்ணுவதற்கும் உதவுகிறது. பாடியில குளுக்கோஸ் அதிகமா இன்க்ரீஸ் ஆனா அந்த புரோட்டீன் ப்ரொடக்ஷன் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அதிகமாக சுகர் சாப்பிட்றதால ஏர்லி ஆன்செட் டிமென்ஷியா போன்ற நோய்கள் வர வாய்ப்பு கூட அதிகம். எளிமையா சொல்லணும்னா, பிரெயின் திங்க் பண்ற திறன் மெதுமெதுவா குறைய ஆரம்பிக்கும். இந்த ப்ராப்ளம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. கிளவரா அலர்ட்டா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க பிரெயினை ரொம்ப ஹெல்தியா மெயின்டைன் பண்ணுவாங்க. அதற்கான காரணங்கள்ல இதுவும் ஒன்று. ஸோ சுகர் சாப்பிட்ற பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு முழுசா நிறுத்த முயற்சி பண்ணுங்க. ஒயிட் சுகரை 0க்கு கொண்டு வந்து நாட்டு சர்க்கரை மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸை உணவுல சேர்த்துக்கலாம். அப்படி செய்தா நமக்கு இன்னும் நல்ல எனர்ஜி கிடைக்கும். இன்னும் நிறைய திங்க் பண்ண முடியும். புது புது ஐடியாஸ் பிரெயின்ல இருந்து வரும். நாமளே நம்மளை ஆச்சரியப்பட வைக்கும் அளவுக்கு யோசிக்க வைக்கும். கண்டிப்பா மறதியும் குறையும். அடுத்து நம்பர் 2, நாட் கெட்டிங் எனஃப் ஸ்லீப். நம்ம பாடி growthக்கும் ரிகவரிக்கும் ஸ்லீப் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பிரெயினுக்கும் ஸ்லீப் மிகவும் அவசியம். ஒரு ஆய்வு சொல்றது என்னன்னா 30% ஆஃப் அடல்ட்ஸ் நைட்ல சரியா தூங்கவே மாட்டாங்க. இது பிரெயினை ரொம்ப டேமேஜ் பண்ணுது. குறிப்பா டீப் ஸ்லீப் பிரெயின்ல இருக்கிற டாக்ஸிக் தாட்ஸை கிளியர் பண்ணும்னு சொல்றாங்க. ஸ்லீப் ஒரு ஹவுஸ் கீப்பர் மாதிரி நம்ம மைண்டை கிளீன் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணுது. நாம சரியா தூங்கலன்னா டாக்ஸிக் எலிமெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எனர்ஜி லெவலையும் ஹெல்த்தையும் கடுமையா பாதிக்கும். பிரெயின் செல்ஸ் ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்றதுல சிரமம் வரும். தொடர்ந்து தூங்காம இருந்தா பிரெயின் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஆகி பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சு சிவியர் டேமேஜ் ஏற்படும். இதை அவாய்ட் பண்ணணும்னா ரெகுலர் ருட்டீனா சேம் டைமுக்கு தூங்க பழகுங்க. ஒரு ரெகுலர் ஸ்லீப்பிங் டைம் செட் பண்ணிட்டா பாடி அதுக்கு அடாப்ட் ஆகும். சில நாட்கள் கரெக்ட் டைமுக்கு தூங்கி கரெக்ட் டைமுக்கு எழுந்து பாருங்க. பிரெயின் அந்த ருட்டீனுக்கு ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து நம்பர் 3, நாட் ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட். என்னது, நீங்க ரெகுலரா காலையில சாப்பிட மாட்டீங்களா? கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. பிரேக்ஃபாஸ்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மீல் ஆஃப் த டே. இது நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்க இப்ப தெரிஞ்சுக்கோங்க. மார்னிங் எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா தூங்குற 8 முதல் 12 மணி நேரம் ஸ்டமக் எம்டியா இருக்கும்.
ஸ்டமக் எம்டியா இருந்தா குளுக்கோஸ் லெவல் குறையும். மார்னிங் சாப்பிடாம ஆஃப்டர்நூன் வரைக்கும் வேலை செய்தா பிரெயின் டயர்ட் ஆகி ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்ண முடியாம ஸ்ட்ரகிள் பண்ணும். ஆனா மார்னிங்ல பேலன்ஸ்டு நியூட்ரிஷனும் வாட்டர் லெவலும் மெயின்டைன் ஆகும்படி சாப்பிட்டோம்னா பாடி பேலன்ஸ்டா இருக்கும். பிரெயின்ல 80% வாட்டர் தான். ஸோ வாட்டரும் நியூட்ரிஷன் ரிச் ஃபுட்டும் சரியான நேரத்தில் எடுத்துக்கிட்டா சோம்பேறித்தனம் குறையும், ப்ரொடக்டிவிட்டி கூடும். அடுத்து நம்பர் 4, டே வித்தவுட் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்னா வெயிட் லாஸ், ஃபிட்னஸ், பாடி பில்டிங்குக்கு தானே நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் எக்ஸசைஸ் பிரெயினுக்கும் ரொம்ப பெனிஃபிஷியல். எக்ஸசைஸ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் பாடிக்கு மட்டும் இல்லை பிரெயினுக்கும் நல்லா சர்க்குலேட் ஆகும். அப்போ பிரெயினில் சில ஹார்மோன்ஸ் ஆக்டிவேட் ஆகி புதிய செல்ஸ் உருவாகுது. ஸ்டடிகளில் எக்ஸசைஸ் மூலம் நியூரல் கனெக்ஷன்ஸ் பில்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த நியூரல் கனெக்ஷன்ஸ் புதிய விஷயங்களை கற்றுக்கவும் திங்க் பண்ணவும் உதவும். அதோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமான டிப்ரெஷன் அதிகரிக்கும். அதனால ட்ரீட்மெண்ட் தெரப்பி இல்லாமலே டெய்லி எக்ஸசைஸ் மூலம் டிப்ரெஷனை அவாய்ட் பண்ண முடியும். ஒர்க் அவுட் முடிச்ச பிறகு கிடைக்கிற அந்த ஃப்ரெஷ் ஃபீலை நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அடுத்து நம்பர் 5, கண்டினியூஸ்லி கன்சியூமிங். நம்ம வாழ்க்கை முழுக்க பிளான் பண்ணி ஓடிக்கிட்டே இருப்போம். நமக்கு ரெஸ்ட் வேண்டான்னு நினைச்சாலும் பிரெயினுக்கு ரெஸ்ட் அவசியம். ஸ்டடிகளில் கண்டினியூஸாக ரெஸ்ட் இல்லாமல் வேலை செய்தால் மெமரி பவரும் திங்கிங் கெப்பாசிட்டியும் குறையும்னு சொல்கிறாங்க. சின்ன ப்ராப்ளம் வந்தாலே ஸ்டக் ஆகிடுவோம். மல்டி டாஸ்கிங்காக தொடர்ந்து வேலை செய்தால் பிரெயின் டேமேஜ் ஆகும். ஒரு திங்கிங்லேருந்து சடனாக இன்னொரு திங்கிங்க்கு ஜம்ப் ஆனால் அனாலிசிஸ் கெப்பாசிட்டி குறையும். ஒரு வேலை முடிச்சு அடுத்த வேலை ஸ்டார்ட் பண்ணுங்க. மல்டி டாஸ்கிங்கை குறைச்சி பிரெயினுக்கு ரெஸ்ட் கொடுங்க. நான் மல்டி டாஸ்கிங் பர்சன்னு சொல்ல பெருமையாக இருந்தாலும் பிரெயினுக்கு அது நல்லதில்லை. நம்பர் 6, ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் லங்ஸுக்கும் ஹார்ட்டுக்கும் மட்டும் டேமேஜ் பண்ணாது, பிரெயின் செல்ஸுக்கும் தீய சக்தி தான். ஸ்மோக்கிங் பிரெயினில் இருக்கிற கார்டெக்ஸ் என்ற ஸ்பெசிஃபிக் பார்ட்டை தின்னாக்குது. மெமரி, லாங்குவேஜ், அனாலிசிஸ் கெப்பாசிட்டி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த கார்டெக்ஸோட ஃபங்க்ஷன் தான். ஸ்மோக்கிங் விட்டுறதால பிரெயினில் பாசிட்டிவ் சேஞ்சஸ் வரும்னு ஸ்டடீஸ் சொல்லுது. நார்மலி ஏஜ் ஆக ஆக கார்டெக்ஸ் தின் ஆகும். ஸ்மோக்கிங் இந்த ப்ராசஸை ஸ்பீட் அப் பண்ணும். ஸோ ஸ்மோக்கிங் கண்டினியூ பண்ணினா அந்த பகுதி இன்னும் வேகமாக தின்னாகிடும். தயவு செய்து இந்த பேட் ஹேபிட்டை குவிட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அடுத்து நாம இறுதியா பார்க்க போறது நம்பர் 7, டிஜிட்டல் ஸ்கிரீன் டைம். இப்போ டிஜிட்டல் ஸ்கிரீன் இல்லாம வாழ்க்கையே இல்லை. அது மொபைலா இருந்தாலும் சரி, டிவியா இருந்தாலும் சரி, லேப்டாப்பா இருந்தாலும் சரி, எல்லாமே லைஃப் ஸ்டைலா மாறிச்சு. இப்போதைய காலத்தை பொறுத்தவரை அவாய்ட் பண்றதுன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். அதுபோக நம்ம கிளாஸஸ் எல்லாமே ஆன்லைன்ல தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதிக ஸ்கிரீன் யூஸ் பண்ற குழந்தைகளோட பிரெயின் growth ரொம்பவுமே டேமேஜ் ஆகுது. குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாம நமக்குமே நம்மளுடைய பிரெயின் அப்படிங்கிறது டேமேஜ் ஆகுது. மூவிஸ், சேட்டிங், ஸ்டடீஸ் எல்லாத்திற்கும் நீண்ட நேரம் ஸ்கிரீன் யூஸ் பண்ணினா ஃப்ரான்டல் லோப் டேமேஜ் ஆகி கிரே மேட்டர் வீக் ஆகும். அது மட்டும் இல்லாம பிரெயின் அதனுடைய அரேஞ்ச்மெண்ட்ல லாஸ் பண்ணிடும். இப்போ நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் முழுசா ஒரே நாள்ல அவாய்ட் பண்ண வேண்டியதில்லை. கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரெகுலர் டைம் ருட்டீன் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போதான் எவ்வளவு நேரம் மொபைல், கம்ப்யூட்டர் யூஸ் பண்றோன்னு தெரியும். ஸ்கிரீன் லைட் நம்ம தூக்கத்தையும் பிரெயினையும் பாதிக்கும். நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான், நம்ம பாடியை கண்ட்ரோல் பண்ற மேஜர் ஆர்கன் பிரெயின் தான். அது சரியா இல்லைனா பாடியில் எந்த பார்ட்டும் சரியா வேலை செய்யாது. எந்த ஹேபிட்ல இன்வால்வ் ஆயிருந்தாலும் அதிலிருந்து வெளியே வர கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஸ்லோவா உங்களை நீங்களே சேஞ்ச் பண்ண முயற்சி பண்ணுங்க. சடனா குவிட் பண்ண வேண்டாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் விடுபட முடியும். இந்த 7 டேஞ்சரஸ் ஹேபிட்ஸ்ல நீங்க இன்வால்வ் ஆயிருந்தா இதை ஒரு அலாம் மாதிரி எடுத்துக்கிட்டு இப்பவே வெளியே வர முயற்சி பண்ணுங்க. நம்ம பிரெயினையும் ஹெல்த்தையும் நாம தான் பாதுகாக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.